மீண்டும் மீண்டுமா யப்பா சாம்பியன்ஸ் ட்ரோஃபி செமிஃபைனல் இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா சும்மா 3 டீமை தரமா அடிச்சு நொறுக்கிட்டு வரக்கூடாத இடத்துக்கு வந்து உட்காந்துட்டு இருக்கோம். இது ஒன்னா அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆஸ்திரேலியன் டீம்ல கிடையாது. நம்ம ஆளுங்களோட பவுலிங் வேற பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. வருண் சக்கரவர்த்தி எல்லாம் ஆஸ்திரேலியன் டீம் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆஸ்திரேலியா ஃபைனல்ஸ்ல தான் நமக்கு பிரச்சனை. செமிஃபைனல்ஸ் எல்லாம் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. இப்படிதாடா என் மனசை தேத்திட்டு இருக்கேன். நம்ம ஆளுங்க நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க. அவங்களோட கேப்டன் பேட் கமின்ஸ் இல்ல ஆஸ்திரேலியா செமிஃபைனல்ஸ்ல ஓட விடுன்னு கமெண்ட் பண்றீங்க. யோ அது ஆஸ்திரேலியா அவனுங்களை ஓட விடுறோம் உட்கார விடுறோம்லாம் வேணாயா. ஐசிசி டோர்னமெண்ட்டுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் ஒரு பயங்கரமான காதல் கதை இருக்கு, உங்களுக்கே தெரியும். அதை விட பயங்கரமான காதல் கதை இருக்கு ரோஹித் சர்மாவுக்கும் ட்ரைஸ் இருக்கும். அதையும் மறந்துடக்கூடாது நம்ம. எனக்கு இப்போதைக்கு பார்க்கும்போது ஆஸ்திரேலியா வருண் சக்கரவர்த்தி பிளஸ் 3 ஸ்பின்னரை தாங்கிறது கஷ்டம் தான் தோணுது. ஆனா அதுக்காக ஆஸ்திரேலியா ஓட விடுறோம் கீழே விடுறதுல கமெண்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. வின் பண்ணிட்டு பாத்துக்கலாம். அப்புறம் ட்ரைஸ் எடுத்து பொழந்துட்டு ஆஸ்திரேலியா ஸ்பெல்லிங் தெரியுமான்னு கேட்க போறாங்க நம்மள.